தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே என்று தேனின் இனிய தமிழை பயில வந்த மாணவர் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் இன்று காண இருப்பது இயல் 3இல் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியான மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு. இதை பற்றி ஆய்வு செய்தவர் ஆர். பாலகிருஷ்ணன். இந்திய ஆட்சிப்பணி. அதாவது மலைகளுக்கு மலை என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்தார். யார் செய்தார் அப்படின்னா ஆர். பாலகிருஷ்ணன், இந்திய ஆட்சிப்பணியில் இருக்கக்கூடியவர். இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளரான ஆர். பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சிப்பணியை 28 ஆண்டுகளாக இடப்பெயர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். இந்திய ஆட்சிப்பணி மட்டுமல்லாமல் இடப்பெயர், அதாவது ஒரு இடத்திற்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்பதை பற்றி ஆய்வு செய்து வருகிறார். வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வு செய்வதற்கு கவனத்திற்கு கொண்டு வந்தவர் இவரே. சேர சோழ பாண்டியர்களின் துறைமுகம், இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னவர் இவர்தான். தினமணி நாளிதழில் துணை ஆசிரியராகவும் கணையாளி என்ற இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிலும் தீவிர பங்காற்றி வரக்கூடியவர் இவர். அன்புள்ள அம்மா, சிறகுகள் வானம் உள்ளிட்டவை இவருடைய நூல்கள். 1984ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி அப்படின்னா இந்திய ஆட்சிப்பணி தேர்வை முதலாக தமிழில் எழுதி முதற் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றவர் இவர். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா, ஒடிசா மாநிலத்தில் கூடுதல் தலைமை செயலர் மற்றும் அந்த மாநிலத்தின் வளர்ச்சி ஆணையராக பொறுப்பில் இருக்கிறார். நமக்கு பாடப்பகுதியாக சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் இவரது நூலிலிருந்து எடுத்தள்ளப்பட்டுள்ளது. நம்மளுடைய நாகரிகம் நகர நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது மலைகள் அதுக்கு பெயர் ஏன் வந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்திற்கு பெயர் எவ்வாறு வந்தது. உதாரணமாக ஆத்தூர் அப்படிங்கிற பெயர் சொல்கிறோம் இல்லையா, ஆறுகள் அதிகமாக இருந்த ஊர் ஆத்தூர். இப்போ ஆட்டியாம்பட்டி அப்படிங்கிறது ஏன் பெயர் வந்தது? அதாவது ஆடுகள் பட்டியில் அதிகமாக வளர்த்த காரணத்தால் ஆட்டியாம்பட்டி அப்படிங்கிற பெயர் வந்தது. நாமக்கல், நாமம் போட்ட மலை உள்ளதால் நாமக்கல், கல்லில் நாமம் போட்டு இருப்பதால் நாமக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வரலாறு நிறைய இருக்கிறது. அதுக்கப்புறம் வெண்ணந்தூர், வெண்ணெய் நிறைந்த பகுதி வெண்ணந்தூர். அதே மாதிரி புளியஞ்சோலை, புளிய மரங்கள் நிறைந்த பகுதி புளியஞ்சோலை அப்படின்னு ஒவ்வொரு இடத்திற்கும் அது இருக்கக்கூடிய அமைப்பிற்கு ஏற்றாற்போல பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளது. சரியா? அதே போல் இந்த மலைக்கு மலை என்ற பெயர் ஏன் வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே பாடப்பகுதி. இந்த மலை நம்ம இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளை காட்டிலும் மிக உயரமானது. சில இடங்களில் இந்த மலையை வைத்துதான் ஊர் பெயர்களையே அடையாளம் கூறுகிறார்கள். உதாரணமாக ஆனமலை, நல்ல நாகமலை, சுத்தி அமைஞ்ச பசுமலை, சமணமலை, 4 மலை கொண்ட பெருநகரம், இதுக்கு நான்மாட கூடலெனும் நல்ல பேராம். அதாவது மதுரையை அடையாளப்படுத்துவதற்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆனைமலை, நாகமலை, பசுமலை, சமணமலை, இந்த 4 மலைக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியதான் நான்மாட கூடல் என்னும் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்டினுடைய எல்லையை அடையாளப்படுத்துவதற்கு கூட இந்த மலை தான் சொல்கிறாங்க. உதாரணமாக தொல்காப்பியத்திலேயே வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கே இமயமலை, தெற்கே கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மலையை எல்லைப்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா இது மிக உயரமான பகுதி, உயர்ந்த பகுதி. மலையால் நமக்கு பல நன்மைகள் இருக்கிறது. உங்களுக்கு மலை பெயர்கள் நிறைய தெரியும்.
பொதிகை மலை, இமயமலை, விந்திய மலை, சாத்புரா மலை, கொல்லிமலை, பச்சை மலை, சேர்வராயன், கல்வராயன் என்று நிறைய மலைப்பெயர்கள், ஆனைமலை அப்படின்னு நிறைய இருக்கிறது. நாகமலைன்னு சொல்லிட்டு நிறைய மலைப்பெயர்கள் உங்களுக்கு தெரியும். சரியா? உதாரணமாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அளவாய் மலை, திருச்செங்கோட்டு மலைன்னு நிறைய மலைப்பெயர்கள் உங்களுக்கு தெரியும். சரியா? அதுக்கு வந்துட்டு மலை என்ற பெயர் எவ்வாறு வந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மலை மனித சமூகத்தின் ஆதி நிலமாகும். அதாவது அந்த காலத்திலருந்தே நம்மளுடைய சமூகத்தின் ஆதி நிலமாக இருக்கக்கூடியது. எடுத்தோடனே நம்ம வந்துட்டு சமவெளியாக இருக்கலை. சரியா? மலைப்பகுதியில் தான் இருந்தோம். மனிதன் வந்துட்டு ஆதி காலத்தில் குகைகளிலும் மரக்கிளைகளிலும் மலைப்பகுதிகளிலும் தான் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? சமவெளி பரப்பை உண்டு பண்ணான் அப்படின்னு நம்ம வரலாறில் படிச்சிருக்கோம். அப்போ நம்மளுடைய ஆதி அடையாளம் எது அப்படின்னா மலை தான். தமிழ் அகத்திணையியல் மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. குறிஞ்சி நிலம் சார்ந்த சங்கப்பாடல்கள் மலையோடு இயைந்த தமிழர்தம் சீரிய வாழ்வை பேசுகிறது. அதாவது நம்ம வந்துட்டு அகத்திணை சொல்கிறோம் இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை, இது வந்துட்டு அகத்திணை. இதில் இந்த நிலப்பகுதியை அவங்க எப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதி, அடுத்தது முல்லை மலைக்கு அடுத்தது இருக்கக்கூடியது காடும் காடு சார்ந்த பகுதியும், அடுத்தது மருதம் காடுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வயலும் வயல் சார்ந்த பகுதியும், அடுத்து கடல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும், அடுத்து குறிஞ்சியும் முல்லையும் முறைமை திரைந்தது தான் இந்த பாலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை சங்க பாடல்கள் கூறுவது போல மலையோடு ஏய்ந்த ஒன்றி போன வாழ்க்கை தான். குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை ஆரோலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கலைச்சொல். சரியா? தமிழர் வாழ்வில் மலைகள் சிறப்பு பற்றி தான் நமக்கு இங்கே பார்க்க போகிறோம். திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள். திராவிடர்கள் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ், நம்மளுடைய மொழி திராவிட மொழி. அதில் முதன்மையானது தமிழ். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, குடகு, இது 6 திருந்திய திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த திராவிடர்கள் அனைவருமே மலைநில மனிதர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இதை வந்துட்டு மொழி ஆராய்ச்சியாளர் கமில் சோழப்பில் கூறுகிறார். சேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கிறது தொல்காப்பியம். அதாவது மலைக்கடவுள் என்று முருகனை மையப்படுத்துகிறது. வரைனா மலை, சரியா, என்று மையப்படுத்துகிறது. கணித ஒரு மதிப்பெண்ணில் கேட்பாங்க. சேயோன் மேய மைவரை உலகம் என்று கூறிய நூல் டேஸ் தொல்காப்பியம். விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ. அதாவது விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மலைக்கு அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் முருகன். குறிஞ்சி கிழவன்னா யாரு? முருகன் என்கிறது திருமுருகாற்று படை. இதுவும் ஒரு மதிப்பெண் கேள்வி. இப்போ இந்த பாடல் வரிகள் வந்துட்டு தமிழரின் கடவுளையும் மலையையும் தொடர்பு படுத்தி நமக்கு வந்துட்டு பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடும் கடையேழு வள்ளல்கள் எழுவருமே மலைப்பகுதிகளின் தலைவர்களாகவே விளங்கியுள்ளார். அதாவது கடையேழு வள்ளல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வள்ளல்னா யார்? மற்றவங்களுக்கு எந்த சமயத்திலையும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்கள் தான் இந்த கடையேழு வள்ளல்கள். இவர்களை அடையாளப்படுத்தியது இவர்கள் ஆட்சி செய்த அந்த மலைப்பகுதி தான். சரியா? பரம்பு மலை, குதிரைமலை, கொல்லிமலை, தகடூர் மலை அப்படின்னு சொல்லி அந்த மலைப்பகுதி தான் இவங்களை அறிமுகப்படுத்தியது. கடையேழு வள்ளல் யார்? பாரி, ஓரி, காரி, அதியன், நல்லி, கிள்ளி, பேகன் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர். பெருநில பகுதிகளை ஆண்ட முடி மன்னர்களுக்கு கூட வழங்காத பெருமையை பழந்தமிழ் இலக்கியங்கள் இக்குறுநில தலைவர்களுக்கு அளிப்பதை பறக்க காணலாம். அதாவது இவர்களை பற்றிய பெருமையை இவர்கள் ஆண்ட அந்த மலைப்பகுதி இவர்களுக்கு வழங்கியது இங்கே இலக்கியங்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது. சோழ பாண்டியர்களுக்கு வழங்காத சிறப்பு இந்த குறுநில மன்னர்களான கடையேழு வள்ளல்களுக்கு வழங்கியது சிறப்பு. வள்ளல்னா யாரு? கொடை கொடுக்க கூடியவர்.
திராவிடர்களின் மலை பெருமிதம். இந்தியாவில் தற்போது வாழும் பல்வேறு திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்கள் அப்பழங்குடியினரின் மலை சார்ந்த மானுட புவிச்சூழலை வெளிப்படுத்துகின்றன. அவங்களுடைய அந்த திராவிட பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த வாழக்கூடிய பகுதியை வைத்து அவங்களுடைய சூழலை அறிமுகப்படுத்துகிறது. இனக்குழு பெயர்கள் மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ளது. அதாவது அவங்க வாழக்கூடிய அந்த பகுதிக்கு அந்த மலை பெயரை வைத்து தான் மீதி இருக்கிற பெயரை சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. எந்தெந்த பகுதியில் வாழக்கூடியவர்களை நம்ம எவ்வாறு அழைக்கிறோம், அவங்களுடைய அந்த சூழல் அப்படின்னு தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா மால் பஹாடியா அப்படிங்கிறது ஜார்க்கண்ட் பகுதியில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்களை குறிக்கிறது. மால் பஹாடியா. மல அரையன் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடியவர்களை மலைங்கிறது வந்துட்டு சில இடங்களில் மலை அப்படின்னு வந்துள்ளது. சரியா, அது வந்துட்டு மல அரையன் என்பது கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழக்கூடியவர்களை குறிக்கிறது. மலக்குறவன் என்பது நெடுமங்காடு கேரளம். சரியா, அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை குறிக்கிறது. மலமூத்தன் என்பது எர்நாட் கேரளம். எர்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கேரளாவில் எர்நாட் என்ற பகுதியில் இருக்கக்கூடியவர்களை மலமூத்தன் அப்படின்னு சொல்கிறார்கள். மலப்பணிக்கர் அப்படின்னு வட கேரளத்தில் இருக்கக்கூடியவர்களை குறிக்கிறார்கள். மலையன் என்பது பாலக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய கேரள மக்களை குறிக்கிறார்கள். மலவேடா அப்படிங்கிறது கேரளாவில் இடுக்கி பகுதியில் இருக்கக்கூடியவர்களை குறிக்கிறது. மலேரு அப்படிங்கிறது தட்சிண கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை குறிக்கக்கூடியது. சரியா, இது வந்துட்டு அவங்களுடைய வாழக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு போல அமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை கோட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஆந்திர பிரதேசத்தில் கொண்டா தோரா அப்படின்னு சொல்கிறோம். ஒடிசாவில் கோண்டு கொய்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, திராவிட பழங்குடி இனக்குழு பெயர்களும் மலை குன்று என்ற பொருள் தரும் சொற்களையே அடிப்படையாக கொண்டு ஆக்கம் பெற்றன. அதாவது திராவிட பழங்குடி அந்த இனத்தில் வாழக்கூடிய பெயர்களும் மலை குன்று இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் ஆக்கம் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மலை குடியிருப்புகள். திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள் அப்பழங்குடியினர் தம் மலை சார்ந்த வாழ்வின் சமூக சமய கூறுபாடுகள் குறித்த புரிதலை தருகின்றன. அவங்க வாழக்கூடிய அந்த குடியிருப்புகள் வந்துட்டு அவங்களுடைய மலை சார்ந்த வாழ்வின் சமூக சமய கூறுபாடுகளை நமக்கு அடிப்படையாக கூறுகிறது. அந்த காலத்தில் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மலையை இயற்கையை தான் வழிபட்டாங்க. உதாரணமாக சிலப்பதிகாரத்தில் கூட இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருப்பார்னா, அவர் வந்துட்டு எடுத்தோன்ன மாமலை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த அளவுக்கு மலை சிறப்பு வாய்ந்ததாக தான் இருந்திருக்கிறது. பழங்குடியினர் ஓடும் நீரையே தங்கள் குடிநீராக பயன்படுத்தும் இயல்புடையவர்கள். எனவே அவர்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியை விட உயரமான இடத்திலோடும் சிற்றாறுகள் ஓடைகளில் இருந்து நீரெடுத்து பருகுகிறார்கள். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பகுதியில் ஓடக்கூடிய அந்த நீரையே தான் என்ன பண்ணுறாங்க குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. சரியா, மலைவாழ் மக்கள் அவங்க வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் உள்ள ஓடைகளில் ஓடக்கூடிய நீரை தான் குடிநீராக பயன்படுத்தும் இயல்பு உடையவர்கள். எனவே இவங்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறுகள், சின்ன சின்ன ஆறுகள், ஓடைகள் இவற்றிலிருந்து தான் நீரை எடுத்து பருகுகிறார்கள். நீலகிரியில் உள்ள தோடர் இனத்தவர் பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதக்கூடியவர்கள். நீலகிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பால் எருமை கொட்டில்னா மாடு ஆடு, அதாவது மாடு எருமை இதை கட்டை வைக்கக்கூடிய ஒரு இடம்தான் கொட்டில்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தை புனிதமாக கருதுகிறார்கள். எனவே அவற்றை சுற்றி உயர்ந்த மதிற் சுவர்களை அமைத்திருக்கிறார்கள். அவர்களின் வீடுகளில் திண்டுகள் முக்கிய இடமாக இருக்கிறது. இங்கே இருக்குது இல்லையா, இதுதான். சரியா, மலை குடியிருப்புகள் நமக்கு என்ன தருகிறது அப்படின்னா அவங்க அந்த மலையோடு இருக்கக்கூடிய இணக்கமான
புரிதலை தான் நமக்கு குறிக்கிறது. அது மட்டும் அல்லாமல் நீலகிரியில் வாழக்கூடியவர்கள் அவங்க வாழக்கூடிய அந்த பகுதியை உயரமான திண்டுகள் அமைத்து அதில் தான் வீடுகள் கட்டுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த படத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அவர்கள் வந்துட்டு பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதக்கூடியவர்கள். அதை சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மதில் சுவர்கள், ஒரு சுவர்கள் கட்டி வச்சுருப்பாங்க எருமை கொட்டிலுக்கு. சரியா? நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஆடு மாடு அடைத்து வைக்கக்கூடிய இடத்தை பற்றி. அதாவது கொட்டில் பட்டி அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் பெரிய இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அதுக்கு வந்துட்டு ஆடு மாடு இருக்கக்கூடிய வகையில் அவங்க வந்துட்டு அதை பராமரிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் பட்டி கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொட்டிலுக்கு வந்துட்டு சுற்றியும் சுவர், மதிற்சுவர் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிக்கும் மெட்டு என்ற சொல் அதன் உயரமான மேடான அமைப்பை குறிக்கிறது. அதாவது குறும்பர் மொழியில் வந்துட்டு தாழ்வாரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதியை தாழ்வாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்துட்டு மெட்டு என்ற சொல் சொல்கிறாங்க. அது வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய உயரமான மேடான அமைப்பை குறிக்கிறது. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் உள்ள ஜதாபு எனப்படும் திராவிட பழங்குடியினரின் குடியிருப்புகள் பெரும்பாலும் மலை உச்சிகளில் அமைந்துள்ளன. ஆந்திரா ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய ஜதாபு அப்படிங்கிற ஒரு இனம் வந்துட்டு அவங்களுடைய குடியிருப்பு எப்படி இருக்குன்னா மலை உச்சியில் தான் இருக்குது. இந்த காலத்துலேயுமே நிறைய பேர் மலை உச்சி பகுதியில் தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அரசே கல்வி கேள்வி எல்லாம் தருது அப்படின்னா கூட அவங்க அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. உள்ளூரில் வந்து வாழ்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரி நம்ம மருத நிலப்பகுதியில் வந்து வாழ்வதற்கு அவங்களுக்கு பயம் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இன்னுமே ஆந்திரா ஒடிசா போன்ற இடங்களில் மலை உச்சி பகுதியில் வாழக்கூடிய இனங்கள் இருக்கிறார்கள். பழங்குடி தலைவரின் வீடு மற்ற வீடுகளை விட உயரமான இடத்தில் அமைந்திருக்கும். அதாவது தலைவர்களுடைய வீடு மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயரமான மேடை, திண்ணை, சுற்றுச்சுவர்கள், மேலோடை நீர் ஆகியவை திராவிட பழங்குடியினரின் வாழ்விட வடிவமைப்பிலும் வாழ்வியலிலும் உயரமான இடங்கள் செலுத்தும் தாக்கத்தை காட்டுகின்றன. அவங்களுடைய அந்த உயரமான மேடை, திண்ணை, சுற்றுச்சுவர் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க வந்துட்டு மிக உயரமான இடத்துல தான் வாழ ஆசைப்படுறாங்க, உயரமான இடத்தை தான் வாழ்வதற்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிகிறது. வடமேற்கு பகுதிகளில் திராவிட மலைப்பெயர்கள். திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் மலைய என்று வழங்கப்படுகிறது. திராவிட சொல்லான மலை என்பது என்ன சொல் அப்படின்னா திராவிட சொல். இது சமஸ்கிருதத்தில் மலைய என்று கூறப்படுகிறது. நம்மளுடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள், அதாவது உலகளவில், இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகளவில் மொத்தம் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகிறது. அதில் 3000 மொழிகள் என்ன பண்ணியிருக்காங்க, செம்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இலக்கிய இலக்கண அமைப்புடையது. அதில் வந்துட்டு சில பேச்சு வழக்கில் இருக்கும், சில பேச்சு வழக்கில் இருக்காது. நம்மளுடைய தமிழ் மொழியை போல சமஸ்கிருதமும் அந்த காலத்தில் இருந்தே இருக்கிறது. அதில் நம்மளுடைய தமிழ் மொழியில் மலை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சமஸ்கிருத மொழியில், அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வரும் பொழுது மாறுபடும். இதை நீங்கள் 9ஆம் வகுப்பிலேயே படிச்சிருப்பீங்க. முதல் பாடத்தை திராவிடம் அப்படின்னு சொல்லி முதல் பாடத்தில் படிக்கும் பொழுது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுபோல் சமஸ்கிருதத்தில் மலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மலைய அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்து வஜ என்று அழைக்கப்பட்டான் என்பதும் மலைய என்ற சொல்லின் திராவிட தொடர்புக்கு அரண் சேர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மலைகள் தான் நம்மளுடைய என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு இடத்திற்கும் அரண் சேர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிய மன்னன் ஒருவன் என்னன்னு அழைக்கப்பட்டான், மலையத்து வஜ அப்படின்னு அழைக்கப்பட்டான். அப்போ மலைப்பெயர்களை தங்கள் பெயர்களாகவும் அடையாளப்படுத்தி கொண்டார்கள் என்பது நமக்கு புலப்படுகிறது. வடமொழியில் மலையே என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலைகளையே குறிக்கிறது. மலபார் என்பது கேரளா. சரியா? இந்த வடமொழியில் மலையே என்ற சொல் மலபாருக்கு மேற்கே உள்ள மலையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது.
தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களில் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படுவது. மலை, குன்று இன்னும் 2 சொல்லாட்சிகளும் வெளிக்கொணரும் உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மலை சார்ந்த இடப்பெயர்கள் உறுதி செய்கிறது. அதாவது குறிஞ்சி நிலம், குறிஞ்சிங்கிறது உங்களுக்கு தெரியும், மலை சார்ந்த பகுதி. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மலை என்பது உயரமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. குன்று என்பது மலையை விட சற்று உயரம் குறைந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலை, குன்று என்னும் 2 சொல்லாட்சிகளும் வெளிக்கொணரும் அந்த உயர வேறுபாட்டை வடமேற்கு பகுதியில் இன்னும் பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய இடப்பெயர்களை உறுதி செய்கிறது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மலை உயரமானது என்றும் அதில் சற்று குறைந்த பகுதி வந்துட்டு குன்று என்றும் அழைக்கப்படுகிறது. இதை போலவே தமிழ் மொழியில் வரை என்ற சொல் கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது வரை என்ற சொல் என்னென்னலாம் அழைக்கப்படுகிறதுனா, கோடுன்னு சொல்கிறாங்க, மலைன்னு சொல்கிறாங்க, சிகரம்னு சொல்கிறாங்க, விளிம்புன்னு சொல்கிறாங்க, கரைன்னு சொல்கிறாங்க, எல்லை, நுனி அப்படிங்கிற பொருளையும் பயன்படுத்தப்படுகிறது. நுனி முதல் அடிவரை மற்றும் அடி முதல் நுனி வரை என்ற தொடர்களில் வரை என்ற சொல் விளிம்பு அப்படிங்கிற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வரை என்பது முதல்ல கோடு, மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் நுனி முதல் அடி வரை மற்றும் அடி முதல் நுனி வரை என்ற சொல் விளிம்புனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த உச்சி பகுதி, சரியா, அதை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட நிலப்பகுதிகளின் மலை தொடர்பான சொற்கள் சிந்துவெளி பண்பாட்டு நிலப்பகுதிகளில் தற்செயலாக வழங்கப்படவில்லை. அதாவது திராவிட நிலப்பகுதிகளின் மலை தொடர்பான சொற்கள் இந்த சிந்துவெளி பண்பாட்டு நிலப்பகுதியில் கொஞ்ச நாளாக தற்செயலாக வழங்கப்படுறது இல்லை. காரணம் கருதியே வழங்கப்பட்டன. சில காரணங்களுக்காக மட்டும்தான் வழங்கப்பட்டது. கொஞ்சம் தற்செயலாக அப்படின்னா கொஞ்ச காலமாக வழங்கப்படுறதுல சில காரணங்களுக்காக மட்டும் சில இடங்களில் வழங்கப்பட்டது. சிந்துவெளி மற்றும் திராவிட மலைவாழ் மக்கள் அன்றாடம் புழங்கும் சொற்களில் காணப்படும் இத்தொடர்ச்சி சிந்திக்கத்தக்கது. இந்தியாவின் வடக்கு, மேற்கு, கிழக்கு மாநில இடப்பெயர்களில் திராவிட இடச்சொற்களின் நேரடி தொடர்பு இன்று வரை நீடிப்பதை கீழுள்ள அட்டவணை உறுதிப்படுத்துகிறது. சில இடங்களில் இருக்கிறது, சில இடங்களில் இல்லை. கிழக்கு, மேற்கு, வடக்கு மாநில இடப்பெயர்களில் திராவிட சொற்களின் நேரடி தொடர்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் சில இடங்களில் இல்லை. எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். திராவிட சொற்கள் மாநிலம், மாவட்டம். மலைன்னு வந்துட்டு எந்தெந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மலை அப்படின்னு சொல்கிறது உத்தராஞ்சல் மாநிலத்தில் சமோலி அப்படிங்கிற மாவட்டத்தில் மலைன்னு சொல்கிறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கும்ப்லா அப்படிங்கிற மாவட்டத்தில் மலைன்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஜவுன்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் மலைன்னு சொல்கிறாங்க. சரியா, மலைங்கிற அதாவது மலைக்கு மலை அப்படிங்கிறதையே இப்பையும் பயன்படுத்தக்கூடிய மாநிலம் எதுனா உத்தராஞ்சல், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம். எந்தெந்த மாவட்டம் அந்த இடத்துல அப்படின்னா சமோலி, கும்ப்லா, ஜவுன்பூர் இந்த 3 மாவட்டத்தில் மட்டும் மலைன்னு சொல்கிறாங்க. சரியா, வரை இந்த மலைக்கு வரை அப்படின்னு எந்தெந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசம். சரியா, குஜராத்தில் வல்சட் அப்படிங்கிற மாநிலத்தில் வரைன்னு சொல்கிறாங்க. மலைக்கு பதிலாக அந்த இடத்துல என்னன்னு சொல்கிறாங்க, வரை. வரைனாலும் என்ன பொருள் தான், மலை தான். சரியா, மகாராஷ்டிரத்தில் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்க்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. மலா அப்படின்னு சொல்கிறது எங்கே அப்படின்னா பஞ்சாப், ராஜஸ்தான், கர்நாடகம். சரியா, இந்த மாநிலத்தில் மலைக்கு பதிலாக என்னன்னு சொல்கிறாங்க, மலா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாவட்டத்தில் அப்படின்னா பஞ்சாபில் ஜலந்தர் அப்படிங்கிற மாவட்டத்தில் மலான்னு சொல்கிறாங்க இப்போ வழக்கத்தில். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஜ்மீரில் மலான்னு சொல்கிறாங்க மலைக்கு பதிலாக. கர்நாடகத்தில் உடுப்பியில் வந்துட்டு மலான்னு சொல்கிறாங்க. அதை தான் இந்த பத்தியில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க,
சிந்து வெளி பண்பாட்டு நிலப்பகுதியில் தற்செயலாக இது வழங்கப்படவில்லை. சில இடங்களில் வழங்கப்படுகிறது. சில இடங்களில் வந்துட்டு மலை அப்படிங்கிற சொல்லை அந்த காலத்தில் என்ன பயன்படுத்தினாங்களோ அதையே பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அதுதான் சில இடங்களில் அதை மாற்றி பயன்படுத்துகிறாங்க என்பதை தான் நமக்கு இந்த பற்றி தெரியப்படுத்துகிறது. அடுத்தது, தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரின் சிறப்பிடம். தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடங்களில் முன்னொட்டாகவும் 84 இடங்களில் பின்னொட்டாகவும் இடம்பெறுகிறது. அதாவது மலை என்ற சொல் தனியாக மலை 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 அப்படின்லாம் சொல்லப்படவில்லை. ஏதாவது ஒரு சொல் பின்னாகவும் ஒரு சொல்லுக்கு முன்னாடியும் வந்து தான் வந்துட்டு மலைன்னு வருது. உதாரணமாக இந்திய மலை, இமயமலை, திருவண்ணாமலை, அப்புறம் என்னது அகத்தியமலை, கொல்லிமலை, பச்சைமலை, சேர்வராயன், ஆனைமலை, நாகமலை அப்படின்னு சொல்லி பின்னொட்டாக வருகிறது. சில இடங்களில் முன்னொட்டாகவும் வருகிறது. அந்த மாதிரி வருகிறது தவிர மலை அப்படிங்கிற அந்த சொல் மட்டும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பத்தியில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடங்களில் முன்னொட்டு, மலைக்கு முன்னாடி எழுத்துக்கள் மலைங்கிறது வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி வார்த்தைகளும், அதுக்கப்புறம் 84 இடங்களில் பின்னொட்டாகும். மலை என்பது பின்னாடி, எப்படி திருவண்ணாமலை, சரியா, கொல்லிமலை, கொல்லிக்கு அப்புறம் என்னது மலை அப்படின்னு வருகிறது, அது பின்னொட்டு. முன்னொட்டுக்கு உதாரணம் சொல்கிறேங்கண்ணே, முன்னொட்டாகவும் வருகிறது. அதுக்கப்புறம் ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர்ச்சொல்னா அடிச்சொல்னு சொல்லுவாங்க. ஐகார ஈறு பெற்று மலை என வழங்கப்படுவதற்கு பதிலாக ஆகார ஈறு பெற்று மலா என்று வழங்கப்படுகிறது. இப்போ மல் அப்படின்னு இருக்குதா, மல் கூட ஐகாரத்தை சேர்த்தோம்னா அது மலை, இல்லு கூட்டல் ஐ லை. ஆந்திர மாநிலத்தில் மல் கூட ஐ வராமல் இல்லு கூட என்னன்னு வந்திருக்குது, ஆ வந்திருக்கு. அப்போ இல்லு கூட்டல் ஆ லா, மலா என்று வழங்கப்படுகிறது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர்ச்சொல் ஐகார ஈறு பெற்று மலை என வழங்கப்படுவதற்கு மாறாக ஆகார ஈறு பெற்று ஆ பெற்று மலா என்று வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் தோணிமலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. மலையை குறிக்கும் மற்றொரு சொல்லான மலே 15 இடங்களில் வந்திருக்குது. அதாவது கர்நாடக மாநிலத்தில் மலை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்துட்டு தோணிமலை அப்படிங்கிற அந்த ஒரு மலைக்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. மற்றதுக்கு எல்லாமே பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, மலைக்கு ஐக்கு பதிலாக ஏ வந்து மலை அப்படின்னு தான் 15 இடங்களில் மலைக்கு வந்து பெயரிடப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் 10 இடங்களில் மலை விகுதி இடப்பெயர்கள் உள்ளன. விகுதினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பகுதினா முதல்ல இருக்கக்கூடிய வடிவம், விகுதினா கடைசியில் இருக்கக்கூடியது, பின்னொட்டு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், சரியா, இருக்கிறது 10 இடங்களில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மலை, மலா, மலே எனப்படும் சொற்கள் தென்னிந்தியாவின் எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னொட்டாகவோ பின்னொட்டாகவோ வருகின்றனவே அன்றி தனிச்சொல்லாக வழங்கப்படவில்லை. பின்னாடி வந்துட்டு என்னவா இருக்கும், ஒரு சொல் வந்து மலைன்னு வரும், இல்லைனா மலைன்னு வந்து பின்னாடி ஒரு சொல் வரும். ஆனால் தனியாக மலை, மலா, மலை அப்படின்னு இதுவரைக்கும் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? அடுத்தது, தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது. அதாவது தமிழ் மொழியில் கோட்டைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஊரை சுற்றியும் அமைக்கக்கூடிய பகுதி. ஒரு மன்னரோடைய ஆட்சி இருந்ததுன்னா அந்த அவங்க ஆளக்கூடிய அந்த பகுதியினுடைய எல்லையை சுற்றியும் அமைக்கப்பட்டுள்ள பகுதி தான் கோட்டைன்னு சொல்லுவோம். சரியா? அந்த கோட்டை காவலை மீறி யாரும் அந்நியர்கள் உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காவல் மிகுந்த பகுதி, காப்பரண், காக்கக்கூடிய, அரண்னா என்னது, பாதுகாப்பு.
அதுதான் மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது. கோட்டைங்கிறது அதுதான். எனது காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில், பெரிய பெரிய மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது. திராவிட வேர்ச்சொல் அகராதி கோட்டை என்ற சொல்லோடு தொடர்புடைய பல்வேறு திராவிட மொழி சொற்களை கீழ்வருமாறு நமக்கு பட்டியலிட்டு தந்திருக்கிறது. கோட்டை அப்படிங்கிறது கீழ்வருமாறு நம்மளுக்கு கொஞ்சம் பட்டியலிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ் கோட்டை கோடு, மலையாளம் கோட்டை கோடு, கன்னடம் கோட்டே கோண்டே அப்படின்னு சொல்கிறாங்க, தெலுங்கு கோட்டை, துளு கோட்டே, தோடா குவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் வந்துட்டு கோட்டைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னு சொல்கிறாங்க, கோட்டையை கோட்டைன்னு சொல்கிறாங்க, கோடுன்னு சொல்கிறாங்க. கன்னடத்தில் வந்துட்டு கோட்டே கோண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்கில் வந்துட்டு கோட்டை என்னன்னு சொல்கிறாங்க, கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. துளு மொழியில் வந்துட்டு கோட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. தோடா மொழியில் வந்துட்டு குவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு எழுத்து வழக்கு கொண்ட திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் திராவிட பழங்குடி மொழிகளிலும் கூட கோட்டை என்ற சொல்லாக்கத்தின் வேர்களை இனங்காண முடிகிறது. அதாவது இவ்வாறு எழுத்து வழக்கு கொண்ட திராவிட மொழிகளில் மட்டுமல்லாமல் திராவிட பழங்குடி மொழிகளிலும் கூட கோட்டை என்ற சொல் இனங்காண முடிகிறது. கோட்டை என்று முடியும் 248 இடப்பெயர்கள் தமிழ்நாட்டில் உள்ளது. என்னென்ன உங்களுக்கு கோட்டை பெயர் தெரியும்? ஒரு 10 சொல்லலாமா? தேவக்கோட்டை, நாட்டரசன் கோட்டை, பட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லி நிறைய பெயர்கள் கோட்டைனே முடியக்கூடியது நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறது. குழந்தைகளே, இதுவரைக்கும் இன்னைக்கு போதும். மீதி இருக்கக்கூடியதை நாளைக்கு பார்ப்போம். நன்றி குழந்தைகளே.